ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 6.2ல் 4வது கணக்கு பார்க்கலாம். 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. அதாவது இப்போ இது ஒரு பீடம், இந்த பீடத்துக்கு மேலே ஒரு சிலை இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சிலையோட உயரம் என்னன்னா 1.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. அதாவது தரையில் இருந்து ஒரு புள்ளி, சரிங்களா, இங்கே அந்த புள்ளி இருக்குன்னா இந்த புள்ளியில் இருந்து இந்த சிலையோட உச்சியோட ஏற்ற கோணம் என்னன்னா 60 டிகிரி. ஏற்ற கோணம்னா என்னன்னா கீழே இருந்து மேலே பார்க்கறது. அப்போ இந்த சிலையோட உச்சி பகுதினா மேல் பகுதி. அப்போ மேலே பார்க்கும்போது நம்மளுக்கு 60 டிகிரி உருவாகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 60 டிகிரின்னு எழுதிடலாமா? இனிமே மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீடத்தின் உச்சி, சரிங்களா, இந்த புள்ளியில இருந்து இனி இந்த பீடம்னா இது, சரிங்களா, உச்சினா மேல் பகுதி. பீடத்தோட உச்சியை பார்க்கும்போது 40 டிகிரி ஏற்ற கோணம் உருவாகுதான். அப்போ இங்கே எழுதிக்கலாம் 40 டிகிரி. நெக்ஸ்ட்டு எனில் பீடத்தின் உயரத்தை காண்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பீடத்தோட உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. நம்மளுக்கு கொஸ்டின்ல சிலையோட உயரத்தை கொடுத்துக்கிட்டு பீடத்தோட உயரத்தை கேட்குறாங்க. அப்போ பீடத்தோட உயரத்தை நான் ஹெச் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஹெச்சோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. இப்போ நேம் கொடுக்கலாமா? இந்த புள்ளி ஏ, இது பி, அப்புறம் இது சி. இனிமேல் இந்த புள்ளிக்கு நான் டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வேணா இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இது பார்க்க ஒரு முக்கோணம் மாதிரி இல்லைல்ல, வேணா இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க, சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இதில் 2 முக்கோணம் இருக்குது. ஃபஸ்ட்டு 60 டிகிரி தான் பெரிய கோணம். அப்போ முதல்ல 60 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தை எடுத்துக்க போகிறேன். ஓகே, வரைஞ்சிக்கிறேன். இப்படி தனியாக வரைஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. அப்போது 60 டிகிரினா இந்த மொத்தமும் வரும், சரிங்களா. அப்போ ஏபிசி, அப்போ எழுதிக்கலாம் ஏபிசி. இது வந்து 60 டிகிரி. இனிமேல் பிசி இதோட அளவு தேவை. இப்போ பாருங்க, பில இருந்து டி ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். இனி டில இருந்து சி 1.6 மீட்டர். அப்போ இதோட மொத்த அளவு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஹெச் கூட்டல் 1.6ன்னு எழுதிக்கணும். ஹெச் கூட்டல் 1.6. புரியுதுலா? பிசி இதோட அளவு வேணும்னா இதை கூட்டணும். பில இருந்து டி நம்ம ஹெச்னு எடுத்துக்கிட்டோம், டில இருந்து சி 1.6ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதோட மொத்த அளவு வேணும்னா இதை கூட்டணும், சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி. சேம் அதே tan θ ஃபார்முலா தான். எல்லா சமுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். tan θ = எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் நம்மளோட அடுத்துள்ள பக்கம். நம்ம இங்கே அடுத்துள்ள பக்கத்தை யூஸ் பண்ணிப்போம், சரிங்களா. ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இது என்னதுன்னு தெரியாது இல்லையா, நான் இதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ ஏபி இது வந்து என்னென்னா எக்ஸு. ஓகே, மதிப்பை பிரதியிடலாமா? tan தீட்டாவோட மதிப்பு என்னன்னா 60 டிகிரி. இனி = எதிர்பக்கம். எதிர்பக்கத்தோட மதிப்பு என்னது? ஹெச் கூட்டல் 1.6 டிவைடட் பை இனி அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கத்தை எப்படி எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இனி tan 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √3. இனிமே கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸை மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ √3ஐயும் எக்ஸையும் பெருக்குனா √3 எக்ஸ் தான், சரிங்களா. = ஹெச் கூட்டல் 1.6. இப்போ இதை வந்து நான் சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இனிமேல் 40 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தை எடுக்க போகிறேன், சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு அதை தனியாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, நேம் கொடுக்கலாமா? ஏபிடி. 40 டிகிரினா இவ்வளோ தான் வரும். இது வந்து சின்ன முக்கோணம். ஏபிடி மதிப்பை எழுதிக்கலாம். ஏலேருந்து பி எக்ஸு, ஓகேங்களா. இது வந்து 40 டிகிரி. இனிமேல் டில இருந்து டி நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஹெச்னு எழுதியிருக்கோம். ஓகே, சேம் அதே tan θ ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிடி. சேம் அதே tan θ ஃபார்முலா. tan θ = எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, எதிர்பக்கம்னா இது, சரிங்களா. எழுதிக்கலாமா? எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம்னா இது, அப்போ அடுத்துள்ள பக்கம். ஓகே, tan தீட்டாவோட மதிப்பு தெரியும் 40 டிகிரி = எதிர்பக்கம் இது, அதோட மதிப்பு ஹெச். அடுத்துள்ள பக்கத்தை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, tan 40 டிகிரியோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்காங்க. என்னன்னா 0.8391. அப்போ tan 40 டிகிரிக்கு பதில் 0.8391 பிரதியிடலாம். இனி இந்த எக்ஸை மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ x = ஹெச். ஓகே, இதை வந்து நான் சமன்பாடு 2ன்னு எழுதிக்க போகிறேன், சரிங்களா. நம்மளுக்கு இங்கே ஹெச்சோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இனி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்கே பிரதியிட்டா தான் நம்மளுக்கு ஹெச்சோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு சமன்பாடு இந்த 2 இந்த 1ல் பிரதியிட போகிறோம். இந்த ஹெச்சுக்கு பதில் இந்த மதிப்பை பிரதியிட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிடச்சிடும். அப்போ எழுதிக்கலாம் சமன்பாடு 2ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட.
ஓகே, சமன்பாடு 1னா இது சரிங்களா. அப்போ √3 மதிப்பு நம்மளுக்கு தெரியும், கொஸ்டினில் தந்திருக்காங்க 1.732. அப்போ √3க்கு பதில் 1.732 எழுதிக்கலாம். இனி எக்ஸ் அப்படியே வச்சிருங்க. இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட மதிப்பை தான் இங்கே பிரதியிட போகிறோம். ஹெச்சோட மதிப்பு என்னது? 0.8391 இன்டூ எக்ஸு. இனி கூட்டல் 1.6. இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடலாமா? ஆல்ரெடி இங்கே என்னது இருக்குது? 1.732 இன்டூ எக்ஸு. இங்கே இருக்க ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் வேல்யூவாக மாறிடும். அப்போ மைனஸ் 0.8391 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இனி 1.6 மட்டும் இருக்கும். இப்போ என்னது? இதை கழிக்கணும் சரிங்களா. கழிக்கலாமா? 1.732 0.8391 கழிக்க போகிறோம் சரிங்களா. இங்கே புள்ளி இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த புள்ளிக்கு நேரம் அந்த புள்ளியை வச்சுருங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 0. அதுக்கப்புறம் இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. 8391. இதுக்கு நேரம் எதுவுமே இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. கழிக்கலாம். ஓகே, இப்போ இது என்ன ஆயிரும்? இது 1 ஆயிரும், இது 10 ஆயிரும். அப்போ 10லேருந்து 1 கழிச்சா 9. இனி இது 11 ஆயிரும், இது வந்து 2 ஆயிரும். 11லேருந்து 9 கழிச்சா 2. இனிமேல் இது 12 ஆகும், இது 6 ஆயிரும். 12லேருந்து 3 கழிச்சா 9. இது 16 மாறிடும், இது 0வா ஆயிரும் சரிங்களா. 16லேருந்து 8 கழிச்சா 8. இனிமேல் இந்த புள்ளிக்கு நேரம் புள்ளியை வச்சிருங்க. 0லேருந்து 0 0 தான். அப்போ என்ன கிடைச்சிருக்கு? 0.8929. அப்போ எழுதிக்கலாமா? 0.8929. அப்புறம் இந்த ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்போ அங்கே எக்ஸை மட்டும் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இங்கே என்னது இருக்குது? 1.6 இருக்குது டிவைடருக்கு கீழே. அதாவது இந்த நம்பர் வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது. சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ வகுத்தல் அப்படியே எழுதிருங்க. 0.8929. அங்கே இடந்த வேலை அதனால் அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம வகுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளியை நீக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இங்கே 4 நம்பரை தள்ளி இந்த புள்ளி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 1ன்னு போட்டுக்கிட்டு 4 0 எழுதிடணும் சரிங்களா. அதே மாதிரி கீழே என்ன நம்பர் எழுதுனீங்களோ இதை மேலேயும் எழுதிக்கணும். ஏன்னா மேலேயும் கீழே ஒரே நம்பரால் தான் பெருக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஒரு 0வை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு 0வை கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி வந்து வெளியே வந்துடும் சரிங்களா. அப்போ இந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா 16. இப்போ பாக்கி இங்கே எத்தனை 0 இருக்குது? 3 0. அந்த 0வை அப்படியே எழுதிருங்க. ஓகே, டிவைடட் பை இங்கே நம்மளுக்கு 4 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்குது சரிங்களா. அப்போ இங்கே 4 0 இருக்குது. அப்போ 4 நம்பருக்கு முன்னாடி இந்த புள்ளி வந்துடும். அப்போ இந்த புள்ளி வெளியே வந்துடும் சரிங்களா. அப்போ இந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 8 9 29. முன்னாடி இருக்கக்கூடிய 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம புள்ளியை நீக்கிட்டோம். இனிமேல் வகுக்கணும் சரிங்களா. வகுக்கலாம். 16,000 8,929 வகுக்கிறோம். இதே வாய்ப்பாடு தான் சரிங்களா. அப்போ 1ஐயும் 8,929 பெருக்குனா நம்மளுக்கு 8,929 தான் கிடைக்கும். எழுதிக்கலாம். 8,929. நீங்கள் 2ஆல் பெருக்கினீங்கன்னா இந்த நம்பரை விடைக்கும் பெரிய நம்பர் கிடைக்கும். அதனால தான். ஓகே, கழிக்கலாமா? இப்போ இது வந்து என்ன ஆயிரும்னா 10,000, இது 9,000, இதுவும் 9, அப்புறம் இது 5,000. 10லேருந்து 9 கழிச்சா 1, 9லேருந்து 2 கழிச்சா 7, 9லேருந்து 9 கழிச்சா 0, 15லேருந்து 8 கழிச்சா 7 சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த நம்பரை விடைக்கும் இது சின்ன நம்பர். அப்போ புள்ளி போட்டுக்கிட்டு இங்கே 0வை இறக்கிருங்க. ஓகேங்களா. இனிமே 7ஐயும் 8,929 பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 6,2,5,0,3 கிடைக்கும். கழிக்கலாமா? இது 10,000, இது வந்து என்னன்னா 0 ஆயிரும். 10லேருந்து 3 கழிச்சா 7, 0லேருந்து 0 கழிச்சா 0 தான். 7லேருந்து 5 கழிச்சா 2. இனிமேல் இது வந்து 10,000, இது 6,000 சரிங்களா. 10லேருந்து 2 கழிச்சா 8, 6லேருந்து 6 கழிச்சுனா 0 போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், திருப்பியும் இதை விடைக்கு இதை சின்ன நம்பர் புள்ளி போட்டிருக்கனால இன்னொரு 0வை இறக்கிக்கலாம். ஓகே, இனிமே 9ஐயும் 8,929 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 8,0,3,6,1 கிடைக்கும் சரிங்களா. அதாவது நீங்கள் 10ஆல் பெருக்கினீங்கன்னா இதை விடைக்கும் பெரிய நம்பர் கிடைக்கும். அதனால தான். ஓகே, கழிக்கலாமா? இது 10ஆக மாறும். இது வந்து 6,000. 10லேருந்து 1 கழிச்சா 9, 6லேருந்து 6 கழிச்சா 0. இனி இது 10 ஆகும், இது 1 ஆயிரும். 10லேருந்து 3 கழிச்சா 7, 1லேருந்து 0 கழிச்சா 1 தான். 8லேருந்து 8 கழிச்சா 0. அது எழுதணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. நம்மளுக்கு புள்ளிக்க பிறகு 2 நம்பர் கிடைச்சிடுச்சு. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதை 2 வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1.79 கிடைக்குது. இப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மதிப்பை சமன்பாடு 2ல் நம்ம பிரதியிட்டோம் அப்படின்னா ஹெச்சோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் சமன்பாடு 2 அப்படி எழுதிக்க போகிறேன். 0.8391 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச். இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும், பிரதியிடலாமா? அதுக்கு முன்னாடி இங்கே என்னது இருக்குது? 0.8391 இன்டூ எக்ஸோட மதிப்பு 1.79 இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதை பெருக்க போகிறோம். பெருக்கலாமா?
0.8391. ஓகே, 1.79 பெருக்கலாம். ஓர் 9 9, 9 81. அப்போ இங்கே 1 பாக்கி 8. 9 3 27, 27 கூட 8 கூட்டுனா 35. அப்போ இங்கே 5 பாக்கி 3. இனிமே 8 9 72, 72 கூட 3 கூட்டுனா 75. அப்போ இங்கே 5 பாக்கி 7. ஓகே, இனிமேல் 0 9 பெருக்குனா 0, 0க்கு கூட 7 கூட்டுனா 7 தான். இனிமேல் 7ஆல் பெருக்கலாமா? ஓர் 7 7, 9 7 63. அப்போ இங்கே 3 பாக்கி 6. 7 3 21, 21ங்க கூட 6 கூட்டினா என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். அப்போ இங்கே 7 பாக்கி இனிமேல் 2. ஓகே, இனிமேல் 8 7 56, 56ங்க கூட 2 கூட்டினா 58. அப்போ இங்கே 8 பாக்கி 5. ஓகே, இனிமேல் 0 7 பெருக்குனா 0, 0க்கு கூட 5 கூட்டினா 5. இனிமேல் 1 வாய்ப்பாடு. அப்போ அதை அப்படியே எழுதிருங்க. மேலே இருக்கிறத அப்படியே எழுதிட்டாலே போதும். 1 9 3 8. ஓகே, அப்புறம் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 0வும் எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, எனக்கு கூட்டலாமா? 9 7 1 கூட்டினா 8. இனிமேல் 5 3 கூட்டினா 8, 8 கூட 1 கூட்டினா 9. இனிமேல் 7 5 கூட்டினா 12, 12 கூட 9 கூட்டினா 21. அப்போ இங்கே 1 பாக்கி 2. 3 2 கூட்டினா 5, 5 கூட 7 கூட்டினா 12, 12 கூட 8 கூட்டினா 20. அப்போ இங்கே 0 பாக்கி 2. இனி 5 2 கூட்டினா 7, 7 கூட 8 கூட்டினா 15. அப்போ இங்கே 5 இனி பாக்கி 1. 1 0 கூட்டினா 1 தான். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தமாக 6 நம்பர் தள்ளி நம்மளுக்கு ஆன்சரில் புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6. அப்போ புள்ளி இங்கே வரும். உங்களுக்கு புக் பேக்கில் இந்த 2 நம்பரை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் 1.5. இப்போ ஹெச்சோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். 1.5 = ஹெச். இதை 2 பேருக்குன்னா 1.5. புக் பேக்கில் இதை தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஃபைனலாக நம்மளுக்கு கொஸ்டின் மீட்டரில் தந்திருந்தாங்க, அதனால் மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, அப்போ எழுதிக்கலாமா? பீடத்தின் உயரம் ஹெச் = 1.5 மீட்டர். வேணா இதுக்கு ஒரு பாக்ஸ் தனியாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது 5வது கணக்கு பார்க்கலாம். 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது. அதாவது என்னன்னா, இதுதான் அரைக்கோள குவிமாடம். சரிங்களா? இதோட ஆரம் 6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு கொடிக்கம்பம் நிற்குதான். இதோட உயரம் h மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். அதாவது என்னன்னா, இதுதான் குவிமாடம். இதோட அடியிலிருந்து 7 மீட்டர் தள்ளி ஒருத்தர் இங்கே நிற்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்திலும், அதாவது கொடிக்கம்பத்தோட உச்சியை, சரிங்களா, இங்கே நின்றுக்கிட்டு கொடிக்கம்பத்தோட உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாராம். ஏற்ற கோணம்னா என்னது? கீழே இருந்து மேலே பார்க்குறது. அப்போ இங்கே நின்றுட்டு இந்த கொடிக்கம்பத்தோட உச்சியை பார்க்குறாராம். நெக்ஸ்ட்டு நிற்கும் இடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் தொலைவு விலகி சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார் எனில், அதாவது என்னன்னா, இப்போ இங்கே நிற்கிறாரு. இனிமே இதுல இருந்து 5 மீட்டர் தள்ளி இங்கே நின்றுக்கிட்டு இனி கொடிக்கம்பத்தோட அடியை பார்க்குறாராம். சரிங்களா? அடியை பார்க்கும்போது 30 டிகிரி ஏற்ற கோணமா. ஃபர்ஸ்ட் அவர் இங்கே நின்றுக்கிட்டு கொடிக்கம்பத்தோட உச்சியை பார்த்தாரு, அதாவது மேல் பகுதியை பார்த்தாரு. இனிமே அதுல இருந்து 5 மீட்டர் தள்ளி போய் இனிமே கொடிக்கம்பத்தோட அடிப்பகுதியை பார்க்குறாரு. அப்போ 30 டிகிரி ஏற்ற கோணம் உருவாகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இனிமே இதுல இருந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா, கொடிக்கம்பத்தின் உயரம், அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் ஆகியவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கொடிக்கம்பத்தோட உயரம் கண்டுபிடிக்கணுமா. இதை நம்மளுக்கு ஹெச் மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஹெச்சோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அரைக்கோள குவிமாடத்தோட ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் நம்மளுக்கு 6 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஆரோட வேல்யூ என்ன, இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே 2 முக்கோணம் இருக்கு. ஒன்று 45 டிகிரி, இன்னொன்று 30 டிகிரி. அப்போ பெரிய கோணம்னா 45 டிகிரி. ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கலாமா? இது ஏ, இது பி, அப்புறம் இது சி. இனிமே இந்த கோணத்துக்கு நேம் கொடுக்கலாம். சரிங்களா? இது டி, இது இ, அப்புறம் இந்த புள்ளியை நான் எஃப் அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஓகே, இப்போ 45 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். அப்போ முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி. ஏபிசி சேம் அதே tan θ ஃபார்முலா. tan θ = எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். சரிங்களா? ஓகே, டேனை அப்படியே எழுதிக்கலாம். தீட்டாவோட மதிப்பு என்னது? 45 டிகிரி. ஓகே, இங்கே இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கோங்க. எதிர்பக்கம், அதாவது குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடியது எதிர்பக்கம். அப்போ எதிர்பக்கம்னா ஏல இருந்து சி வரைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எதிர்பக்கம்
ஏசி இப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனிமேல் அடுத்துள்ள பக்கம்னா இது சரிங்களா, ஏலேருந்து பி, அப்போ ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். இனிமேல் tan 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1. இனி ஏசியோட மதிப்பு தேவை, ஏலேருந்து சி சரிங்களா. இப்போ பாருங்கள், ஏலேருந்து இ வரைக்கும் ஆர்னு எடுத்துக்கிட்டோம், அடுத்த ஈலேருந்து சி வரைக்கும் ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதோட மொத்த அளவு வேணும்னா இதை கூட்டணும், ஆர் கூட்டல் ஹெச் அப்படின்னு தான் எழுதிக்கணும் சரிங்களா. போன சமலே நம்ம பார்த்தோம், ஆர் கூட்டல் ஹெச் டிவைடட் பை இனிமேல் ஏபினா இது ஏபி. ஏலேருந்து எஃப் இதுவும் என்னது ஆரம் தான். அப்போ ஆரத்தோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயே நம்ம ஆறுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ ஏலேருந்து எஃப் 6, இனிமேல் எஃப்லேருந்து பி 7. அப்போ இந்த மொத்த அளவு வேணும்னா நான் என்ன பண்ணணும், கூட்டணும், ஆர் கூட்டல் 7ன்னு எழுதிக்கலாமா, ஆர் கூட்டல் 7. ஓகே, இனிமேல் இதை மேலே கொண்டு பெருக்கலாம், 1ஐயும் ஆர் கூட்டல் 7ஐயும் பெருக்குனா ஆர் கூட்டல் 7 தான் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்குது, ஆர் கூட்டல் ஹெச். இப்போ நம்மளுக்கு ஹெச்சோட மதிப்பு தான் தேவை, அதனால் இந்த ஆரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் ஆர் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆராக மாறிடும். இனிமேல் இந்த ஹெச் மட்டும் அங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஆரும் மைனஸ் ஆரும் கேன்சல் ஆயிரும். அப்போ பாக்கி என்னது இருக்கும், 7 இஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச். அப்போது நம்ம கொடிக்கம்பத்தோட உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு இங்கே தந்திருக்க வேல்யூ எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் 7 மீட்டர்னு எழுதிக்கணும் சரிங்களா. அப்போ எழுதிக்கலாமா, கொடிக்கம்பத்தின் உயரம் எழுதிக்கலாம், கொடி கம்பத்தின் உயரம் 7 மீட்டர் ஆகும் சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் சரிங்களா. இனிமேல் நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இனிமேல் அடுத்த 30 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம், முக்கோணம் ஏடிஇ சரிங்களா. 30 டிகிரினா இந்த முக்கோணம் ஏடிஇ எழுதிக்கலாம், ஏடிஇ. சேம் அதே tan θ ஃபார்முலா, tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, tan θோட மதிப்பு என்னன்னா 30 டிகிரி. அப்போ 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகே, எதிர்பக்கம் இது குறுங்கோணம், குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடியது எதிர்பக்கம். அப்போ இதுதான் எதிர்பக்கம், இதோட மதிப்பு ஆர். அப்போ ஆர்னு எழுதிக்கலாமா, டிவைடட் பை இனிமேல் அடுத்துள்ள பக்கம்னா கீழே இருக்கக்கூடியது. இப்போ பாருங்க, ஏலேருந்து டி வரைக்கும். அப்போ ஏலேருந்து எஃப் 6, இனிமேல் எஃப்லேருந்து பி 7 மீட்டர், இனிமேல் பியிலேருந்து டி வந்து 5 மீட்டர். அப்போ இதோட மொத்த அளவு வேணும்னா நான் என்ன பண்ணணும், கூட்டணும், ஆர் கூட்டல் 7 கூட்டல் 5 அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ ஆர் கூட்டல் 7 5 கூட்டி எழுதிடலாம் சரிங்களா. 7 5 கூட்டினா 12. அங்கே இடம் தேவையில்லை, அதனால் அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன் சரிங்களா. tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 டிவைடட் பை √3. இனி அந்த சைடில் இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம், ஆர் டிவைடட் பை ஆர் கூட்டல் 12. இனி இதையும் பெருக்கலாம், ஒன்றுக்கு கூட ஆர் கூட்டல் 12 பெருக்குனா ஆர் கூட்டல் 12 தான் கிடைக்கும். இனிமேல் √3ஐயும் 6ஐயும் பெருக்குனா √3 இன்டு 6. இனி இந்த 6 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே என்னது மட்டும் தான் இருக்கும், 12 மட்டும் தான் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த கொஸ்டினில் √3ஓட மதிப்பு தந்திருந்தாங்க என்னன்னா 1.73 இங்கே இருக்கக்கூடிய 6 அப்படி எழுதிருங்க. இனிமேல் இந்த ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 6 மாறிடும் சரிங்களா. இனி இந்த 12 இஸ் ஈக்குவல் டு 6க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இடையில மைனஸ் சிம்பிள் இருக்கனால கழிக்கலாம், 1லேருந்து 1 கழிச்சா 0. இனிமேல் புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத அப்படி எழுதிருங்க, 0.73 2லேயும் 6 இருக்கனால 6ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 6ஓட மதிப்பு தான் தேவை. அப்போ 6 மட்டும் அங்கே வச்சுக்கலாம். இங்கே என்னது இருக்குது, 12 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு பெருக்கல்ல இருக்குது. அப்போ சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போ வகுத்தல் 0.732 இஸ் ஈக்குவல் டு இங்கே இனி 6 மட்டும் இருக்கும். இனிமேல் இதை வகுக்கிறது முன்னாடி இந்த புள்ளியை நீக்கலாம் சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட் இதை அப்படி எழுதிக்க போகிறேன், 12 டிவைடட் பை 0.732. இனி என்ன பண்ணணும்னா பெருக்கல் போட்டுக்கிட்டு 1ன்னு எழுதிக்கிட்டு இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது அப்படி தானே. அப்போ 3 0 போட்டுருங்க. கீழே எந்த நம்பரால் பெருக்க போகிறீங்களோ அதே நம்பர் தான் மேலே எழுதணும். அப்போ 1000 மேலே எழுதிடலாமா. ஓகே, இங்கே இனி என்ன இருக்குன்னா 6 இருக்கும். அப்போ 6 அப்படியே வச்சுக்கலாம். 12ஐயும் 1000ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்குன்னா 12000 கிடைக்கும். அப்போ 12000. ஓகே, நெக்ஸ்ட்டு 0.732 1000ஆல் பெருக்குனா 732 கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா இங்கே 3 நம்பர் தள்ளி இந்த புள்ளி இருக்குது. அப்போது பெருக்கும்போது இங்கே 3 0 இருக்குது பார்த்தீங்களா, 3 0 இருக்கனால பெருக்கும்போது இந்த புள்ளி வெளியே வந்துடும். அப்போ புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும், 732. இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இஸ் ஈக்குவல் டு இந்த 6 அப்படி எழுதிருங்க. இப்போ இந்த ரெண்டுமே 2 வாய்ப்பாடு போகும். அப்போ கேன்சல் பண்ணலாமா, 6 2 12, பாக்கி இருக்கக்கூடிய 3 0 அப்படி எழுதிருங்க. ஓகே, இதுவும் 2 வாய்ப்பாடு போகும், 3 2 6 பாக்கி 1. இப்போ இது 13000. இனி 6 2 12, இனி பாக்கி 1. இப்போ இது 12, 6 2 12. ஓகே, திரும்பவும் 2 வாய்ப்பாடு போகும், 3 2 6 பாக்கி இருக்கக்கூடிய 3 0 அப்படி எழுதிருங்க. இதுவும் 2 வாய்ப்பாடு போகும், 4 2 2 பாக்கி 1. இப்போ இது 16, 8 2 16. இனிமேல் 3 2 6. இனி 3 வாய்ப்பாடு போகும், 4 3 3 பாக்கி இருக்கக்கூடிய 3 0 அப்படி எழுதிருங்க.
ஓகே 6 3 18 ஓர் 3 3. அப்போ நம்மளுக்கு பாக்கி என்ன கிடைக்குது 1061. இதை இனிமேல் கேன்சல் பண்ண முடியாது, இதை இனி வகுக்க தான் செய்யணும். அப்போ 1061 இஸ் ஈக்குவல் டு 6. வகுக்கலாமா? வகுக்கிறேன் பாருங்க. 1061 வெளியே எழுதிருங்க. ஓகே 3 டிஜிட்டை மட்டும் நம்ம எடுக்கலாம். இப்போ 61 1ஆல் பெருக்குனாதான் 100 விடைக்கும் கம்மியான நம்பர் கிடைக்கும், இல்லைன்னா அதிகமான நம்பர் கிடைக்கும். அப்போ 61ஐயும் 1ஐயும் பெருக்குனா 61 தான். கழிக்கலாமா? இது 10,000, இது 9,000, இது 0 ஆயிரும். 10லேருந்து 1 கழிச்சா 9, 9லேருந்து 6 கழிச்சா 3. ஓகே இனிமேல் 0 இறக்கிடலாம். இனி 61 6ஆல் பெருக்க போகிறேன். சரிங்களா? பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 366. கழிக்கலாம். இது 10,000, இது 8,000. 10லேருந்து 6 கழிச்சா 4, 8லேருந்து 6 கழிச்சா 2. ஓகே இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. அப்போ புள்ளி போட்டுக்கிட்டு ஒரு 0 இறக்கிடலாமா? இனிமேல் 61 3ஆல் பெருக்க போகிறேன். பெருக்குனாதான் 240 விடைக்கும் கம்மியான நம்பர் கிடைக்கும். பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 183 கிடைக்கும். சரிங்களா? கழிக்கலாம். 10,000, இது 3,000. 10லேருந்து 3 கழிச்சா 7. இனிமேல் இது 13,000, இது 1,000. 13லேருந்து 8 கழிச்சா 5. இப்போ பாருங்கள் 61 விடைக்கும் 57 சின்ன நம்பர். அப்போ ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கனால நம்ம 0 இறக்கிடலாமா? இனி 61 9ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 549 கிடைக்கும். ஓகே கழிக்கலாமா? 570லேருந்து 549 கழிச்சா 21 கிடைக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு பிறகு 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இதை வகுத்த நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 16.39. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 6. நம்ம 6ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? நம்மளுக்கு இங்கே தந்திருக்க மதிப்பு எல்லாமே மீட்டரில் தந்திருந்தாங்க, அதனால நம்ம இதையும் மீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். இது வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். சரிங்களா? அரைக்கோள குவி மாடத்தின் ஆரம். மாடத்தின் ஆரம் R is equal to 16.39 மீட்டர். கண்டிப்பாக ஃபைனலாக மீட்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா? இவ்வளோ அந்த சம். இது 6வது கணக்கு பார்க்கலாம். 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. அதாவது ஒரு கோபுரம் இருக்குது, இதோட உயரம் என்னன்னா 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு மின் கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே 60 டிகிரி 30 டிகிரி என்ற ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின் கம்பத்தின் உயரத்தை காண்க. அதாவது இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு மின் கம்பம் இருக்குது. சரிங்களா? இது சின்னதாக தான் இருக்கும். இந்த மின் கம்பத்தோட அடியில் இருந்து இந்த கோபுரத்தோட உச்சியை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 60 டிகிரி ஏற்ற கோணம் உருவாகுமா? சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இதோட அடிப்பகுதியில் இருந்து இதோட உச்சியை பார்க்கணும். சரிங்களா? உச்சியை பார்த்தா நம்மளுக்கு 60 டிகிரி ஏற்ற கோணம் உருவாகுது. ஓகே இது இந்த மின்கம்பத்தோட மேல் பகுதியில் இருந்து இந்த உச்சி பகுதியை பார்க்கும்போது நம்மளுக்கு 30 டிகிரி ஏற்ற கோணம் உருவாகுதான். சரிங்களா? அப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு 30 டிகிரி. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்னென்னா இதுதான் நம்மளுக்கு மின்கம்பம். இந்த மின்கம்பத்தோட உயரம் என்ன இதை கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஹெச்னா அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்னது ஹெச். ஏன்னா இந்த அளவும் சமமாக இருக்கும். சரிங்களா? நம்ம இங்கே இந்த ஹெச்சோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே இதுக்கு நேம் கொடுக்கலாமா? இது ஏ, இது பி, இது சி, அப்புறவு இந்த புள்ளி டி, இந்த புள்ளி இ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு 60 டிகிரி பெரிய கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை தனியாக வரைஞ்சிக்க போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி தனியாக வரைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே நேம் கொடுக்கலாம் ஏபிசி. அப்போ இது ஏ, இது பி, இது சி. இந்த கோணம் 60 டிகிரி. இனிமேல் பிசி இதோட உயரம் தேவை. சரிங்களா? நம்மளுக்கு இந்த கோபுரத்தோட மொத்த உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர். அப்போ இது 15 மீட்டர். நெக்ஸ்ட்டு சேம் அதே tan θ ஃபார்முலா தான். சரிங்களா? எல்லா சம்முக்குமே tan θ ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். நம்மளுக்கு தீட்டாவோட மதிப்பு தெரியும், என்னது 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி. ஓகே குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடியது தான் எதிர்பக்கம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு தெரியாது, நம்ம அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே அப்போ எதிர்பக்கம் என்னது 15 மீட்டர். அப்போ எதிர்பக்கத்துக்கு பதில் 15ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இனிமேல் அடுத்துள்ள பக்கத்துக்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? tan 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √3 இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை எக்ஸ். நம்மளுக்கு இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்போ இந்த எக்ஸை மேலே கொண்டு போக போகிறேன், இந்த √3 கீழே கொண்டு வந்துட போகிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15, இந்த √3 கீழே வந்துடும். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 15 எப்படி எழுதிக்க போகிறேன்னா
I3 15. ஏன்னா இந்த ரூட் 3 கேன்சல் பண்ணணும், அதுக்காக கீழே என்னது இருக்குது ரூட் 3. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 இன்ட்டு 3 எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் 3 இன்ட்டு ரூட் 3. ரூட் 3 இருக்குன்னா 3 தான் கிடைக்கும். அப்போ 3 நான் இப்படி பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, கீழே என்னது இருக்குது ரூட் 3. அப்போ இந்த ரூட் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ பாக்கி என்னது இருக்குது 5 ரூட் 3. சரிங்களா, 5ஐயும் ரூட் 3 பெருக்குனா 5 ரூட் 3 தான் கிடைக்கும். ஓகே, இந்த எக்ஸை இங்கே எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு 30 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தை வரைஞ்சிக்கலாமா? ஓகே, வரைஞ்சிக்கிறேன் பாருங்க. ஓகே, அந்த முக்கோணத்தை வரைஞ்சிட்டேன். நேம் கொடுத்துக்கலாம் EDC. அப்போ இது E, இது D, இது C. இது நம்மளுக்கு வந்து 30 டிகிரி. இப்போ பாருங்கள், இது எக்ஸு, அதாவது ஏலேருந்து பி எக்ஸு. அப்போது இந்த அளவும் என்னது சேமாக தான் இருக்கும், இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். அப்போது டிலேருந்து இ நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ இலேருந்து சி இதோட அளவு தேவை. நம்மளுக்கு மொத்த அளவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிலேருந்து இ இதோட அளவு ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ இலேருந்து சி வரைக்கும் உள்ள மதிப்பு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மொத்த மதிப்புல இருந்து இந்த ஹெச்சை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இலேருந்து சி வரைக்கும் உள்ள மதிப்பு கிடைச்சிடும். சரிங்களா, அப்போ எழுதிக்கலாம் 15 மைனஸ் ஹெச். சரிங்களா, சேம் அதே tan θ ஃபார்முலா. tan θ is equal to எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். இதுதான் நம்மளுக்கு எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். சரிங்களா, தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரின்னு எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் இது. அதை எப்படி எழுதிக்கணும் 15 மைனஸ் ஹெச், 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு எக்ஸு. நம்மளுக்கு இங்கே எக்ஸோட மதிப்பு தெரியும், அதை அடுத்த ஸ்டெப்பில் பிரதியிடலாம். சரிங்களா, tan 30 டிகிரியோட மதிப்பு என்னென்னா 1 டிவைடட் பை ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச். எக்ஸோட மதிப்பு என்னென்னா 5 ரூட் 3. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 5 ரூட் 3 மேலே கொண்டு வந்துட போகிறேன். சரிங்களா, பெருக்கிறோம் 1ஐயும் 5 ரூட் 3ஐயும் பெருக்குனா 5 ரூட் 3 தான். டிவைடருக்கு கீழே இந்த ரூட் 3 இருக்குது, அதை அப்படி எழுதிடலாம். ஓகே, இனிமேல் இங்கே இனி என்ன மட்டும் தான் இருக்கும் 15 மைனஸ் ஹெச் மட்டும் இருக்கும். இந்த ரூட் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்னது இருக்கும் 5 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச். நம்மளுக்கு இங்கே ஹெச்சோட மதிப்பு தான் தேவை, அதுவும் இங்கே மைனஸில் இருக்குது. அப்போது இந்த மைனஸ் ஹெச்சை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா ப்ளஸ் ஹெச்சாக மாறிடும். இந்த மைனஸ் ஹெச்சை இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்குது 15. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 5 அந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 5. அப்போ 15லேருந்து 5 கழிச்சா 10. சரிங்களா, அப்போ ஹெச்சோட மதிப்பு என்னது 10. நம்மளுக்கு இங்கே தந்திருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கலாம். சரிங்களா, ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது மின் கம்பத்தின் உயரம் 10 மீட்டர் எழுதிக்கலாமா? இதில் எழுதிக்கிறேன். தேர்ஃபோர் மின் கம்பத்தின் உயரம் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் ஆகும். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா, ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.